ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபி கொடுத்துருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே கொடுத்துருக்கேன். கருவாட்டு குழம்பு வந்துட்டு மீன் குழம்பு ஸ்டைல்லையும் வைக்கலாம். ஆனால் இப்போ நான் அந்த மெத்தடில் வைக்க போகிறதில்ல. மீன் குழம்பு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து வணக்கறக்காக கட் பண்ணி நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். சந்தை வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்குள்ளே என் பையன் சமையல் செய்ய விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு பாருங்கள். அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி, வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான்வெஜ்க்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் செய்வோம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், அது ஆறட்டும். அதுக்கப்புறமா குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கலந்தது போட்டிருக்கேன். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அதாவது காய்கறிகள் இதுக்கு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சொரக்காய், இந்த மாதிரி பல காய்கறிகள் போடலாம். ஆனால் நான் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி போட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். கருவாடும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். நான் போடலை இன்றைக்கி. நம்ம எல்லாம் வறுத்து ஆற வச்சோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கலந்துக்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இது அரைச்ச விழுதை ஊற்றிட்டு தேவையான அளவு, கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு வச்சோம்னா நல்லா வெந்துச்சுன்னா குழம்பு ரெடி. குழம்பு ரெடியானதையும் என் ஹஸ்பண்ட் இப்போ லஞ்சுக்கு வருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். என் ஹஸ்பண்ட் இப்போ லஞ்சுக்கு வந்துடுவார். குழம்பு எப்படி இருக்குன்னு கேட்கலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன குழம்பு இது? என்ன குழம்பு? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு. குழம்பு எப்படி இருக்குது? குழம்பு சூப்பராக இருக்குதே. ஜன்னல் வேறு கிளார் அடிக்குது. கருவாட்டு குழம்பு